பயிரை வந்து முளைக்கட்ட வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 4 கை வந்து கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். கொண்ட கடலையும் அதே மாதிரி எடுத்திருக்கேன். ராகி கேழ்வரகு அதையும் எடுத்திருக்கேன். எனக்கு அதிகமாக வேணுங்கிறதுனால அதை நான் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதுவும் 4 கை எடுத்திருக்கேன். இது எல்லாமே தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தூசு குப்பை கல் மண் எதுவும் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தண்ணி வந்து நிறையா வழியாக ஊற்றி வைங்க. நல்லா ஊறட்டும். நான் வந்து இப்போ மதியம் 2 மணிக்கு ஊற வைக்கிறேன். இன்றைக்கி நான் இப்போ ஊற வச்சிட்டோம்னா நல்லா முளப்பு கட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ வந்து நான் மதியம் 2 மணிக்கு ஊற வைக்கிறேன். இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். காலையிலே பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதை வந்து நான் சும்மாவே வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி வச்சுருந்தங்காட்டி கொள்ளு வந்து நல்லா ஊறி மேலே வரும்போது தண்ணி இல்லாமல் இருந்தங்காட்டி அது மட்டும் முளப்பு கட்டிடுச்சு. மேலே இருக்கிறது மட்டும், அடிக்கிறது முளப்பு கட்டலை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை துணியை கிளாத்தில் வந்து நான் நினச்ச வெள்ளை கிளாத்தில் வந்து இதை கொட்டி முடிச்சு விட போகிறேன். இது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி வந்து வளவளப்பாக இருக்கும் நம்ம ஊற வச்ச தண்ணி. அதனால் அதை வந்து கீழே ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா அலசி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்காது. நான் இப்போ எல்லாமே வந்து 3 டைம் தண்ணி நல்லா ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து வெள்ளை துண்டு இருக்குது. நான் வந்து ஈரத்துண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த துண்டை வந்து நான் துணியை வச்சு கட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த கிளாத் இருக்குதோ அதை வச்சு இது பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்ல ஈரத்தை வந்து நல்ல துணியை வந்து இப்படி வச்சுருக்கேன். இது நல்லா மூடி இதையும் வச்சு நல்லா பெரிய கிளாத்தாக தான் வச்சுருக்கேன். தண்ணி வந்து அப்படியே வடைஞ்சிரும். தொளிச்சு விட நல்லா வடைஞ்சிரும். இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இது இலகுன மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன், தண்ணி வெளியிற மாதிரி. அதனால் பிரச்சனை இல்லை. சோளத்தையும் அதே மாதிரி போட்டுடலாம். நம்ம இதில் ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் நஞ்சாக இருந்தாலும் நல்லா வடிச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொள்ளு பருப்பையுமே ராயும் வந்து ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம் எப்படி முளப்பு கட்டியிருக்குதுன்னு. இந்த 2 ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 2 வந்து
வெளியே தான் வைக்க போகிறேன். நல்லா வெளியே தான் வைக்க போகிறேன். வெளியே வச்சு தண்ணி தொளிச்சு அது தண்ணி வடிகட்டுறதுக்கு நான் கீழே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்திருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். நான் அப்படியே மூடி வச்சிடறேன். தண்ணி சுத்தமாக வடிகட்டி இதை மூடி வச்சுட்டு காலையில் எந்த அளவுக்கு முளப்பு கட்டிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே இந்த அளவுக்கு முளப்பு கட்டியிருக்கு. இன்னும் அது முளப்பே கட்டலை, சும்மா தண்ணி அழைச்சிட்டு நல்லா ஊற மட்டும் தான் செஞ்சுருக்கு. பார்க்கலாம் காலையில் எப்படி இருக்குதுன்னு. நான் நிலக்கடலையை வந்து இட்லி தட்டத்தில் வைக்க போகிறேன். இட்லி தட்டில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே எல்லா இட்லி தட்டுலேயும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இதை வச்சு மூடி போட்டு நான் வெள்ளை கிளாத்தை வந்து நீங்கள் ஒத்தையாக போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ரெட்டையாக போட்டுக்க போகிறேன். இப்படி போட்டு தண்ணி மேலே மட்டும் தொளிச்சு விட்டுக்கிற மாதிரி பண்ண போகிறேன். சுத்தமாக நல்ல தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் முளப்பு கட்டும். இந்த மாதிரி முளப்பு கட்டினதை அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால, இட்லி தட்டில் கீழே ஹோல்ஸ் இருக்கிறனால நான் இதை மேலே தண்ணி தொளிச்சேன்னா அந்த தண்ணி வந்து கீழே மேலே உறிஞ்சிட்டு கீழே மீதிக்கிற தண்ணி கீழே வந்துடும். அதனால் சீக்கிரம் முளப்பு கட்டிடும். நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கொள்ளு வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி வடித்து போட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இன்னொன்று வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கிற தட்டில் வந்து சோளத்தை வந்து இப்படி துணியை மடித்து இப்படி குப்பரை கமத்தி தண்ணி தொளிச்சு விட்டு தண்ணி வடிகிற மாதிரி. இது ஒரு டெக்னிக்கு. கேழ்வரகு இருக்குல்ல, ராய், அது வந்து வடிகட்டி, அதாவது மாவு சலிக்கிற சலடை இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாதது இருந்ததுன்னா இந்த மாதிரி மாவு சலிக்கிற சலடையில் வச்சு இப்போ தண்ணி கீழே வடிகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதா பார்த்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து கேழ்வரகு, அதாவது கேழ்வரகு அல்லது ராயின்னு சொல்லுவாங்க, அந்த ராயை வந்து நான் 3 தடவை தண்ணியில் அலசிட்டு ஒரு கிளாத்துக்குள்ளே வச்சு மடித்து இப்படி வச்சுருக்கேன். தண்ணி தொளித்து மேலே தண்ணி தொளிக்கிற மாதிரி இப்படி வச்சு கீழே தண்ணி தொளிக்கிற மாதிரி. இப்படி அதிகமாக தொளிக்க தேவையில்ல, கொஞ்சமாக தொளிச்சா போதும். இப்படி தொளித்து தண்ணி கீழே வடிகிற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் இதை எடுத்து வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்று வந்து மதியம் 2 மணிக்கு ஊற வச்சேன். அந்த கொள்ளு பாருங்கள் நல்லா முளப்பு கட்டி இருக்குது பாருங்கள். நான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மேலே பொங்கி வந்திருக்கு. ஊறி மேலே வந்த பருப்பு நல்லா முளப்பு கட்டி இருக்குது. இது நிலக்கடலை பாருங்கள் 1 2 முளப்பு கட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு முளப்பு கட்டி இருக்குதுன்னு. நான் சும்மா தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன், அளவாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஆனால் ராய் வந்து நல்லா ஊறி இருக்குது. உனி துணி வச்சு கட்டி வச்சோம்னா நல்லா முளப்பு கட்டிடும். சோளம் பாருங்கள், சோளம் நல்லா ஊறிடுச்சு, பெருசாக ஊறிடுச்சு பாருங்கள். உனி வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எப்படி முளப்பு கட்டுறது வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 3வது நாள் முளைக்கட்ட வச்சது. இங்கே பாருங்கள், நான் இட்லி தட்டத்தில் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு முளப்பு கட்டிக்குதுன்னு. 3வது நாள் தான் நல்லா முளப்பு கட்டியிருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் முளப்பு கட்டிக்குதுன்னு பாருங்கள். 3வது நாள் இன்றைக்கூட. இது பாருங்கள் கேழ்வரகு பாருங்கள் எந்த அளவுக்கு முளப்பு கட்டியிருக்குதுன்னு. நிலக்கடலை பாருங்கள் இட்லி தட்டில் மேலே துணி போட்டு மூடி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு முளப்பு கட்டியிருக்குதுன்னு. சோளம் பாருங்கள், சோளம் எந்த அளவுக்கு முளப்பு கட்டியிருக்குதுன்னு. இன்றைக்கி கூட 3வது நாள். இது பாருங்கள் கொள்ளு பருப்பு, இது இன்னைக்கு கூட 3 நாள் ஆகுது. இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு முளப்பு கட்டி இருக்குதுன்னு. நான் பாதி வந்து எடுத்துட்டேன், இன்றைக்கி கொள்ளு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துட்டேன். இது உப்புமா செய்கிறக்கோசரம் வச்சுருக்கேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.